அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த அம்மனை வழிபட்டா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும், இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஓரிரு வரிகளை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவதிலையும் ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான். இவங்க கிட்ட நெருங்கி பழகினவங்களால் மட்டும்தான் இவங்களை புரிந்து கொள்ளவே முடியும். அதே சமயம் எளிதில் மறந்துடக்கூடிய ஒரு குணமும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக மறதி அப்படிங்கிறது நிறையவே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். யாருக்கும் அடிமைத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். தன்னுடைய உழைப்பால் தான் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை துல்லியமாக கணக்கிட்டு அந்த பிரச்சனையை ரொம்ப எளிதாக நீதி வழங்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே பம்பரம் போல் சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக எப்போ இருப்பாங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி, சனி வக்ரக பெயர்ச்சி இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எப்பவுமே போய் கையேந்தி நிற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யார்கிட்டையாவது போய் உதவி கேட்குறதுனா கூட இவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். இவங்கக்கிட்ட போய் உதவி கேட்குறதா, நம்மளே அதை பார்த்துக்கலாம், நம்மளே அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. எந்த காரியத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைத்தாலுமே கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக இருந்து செயல்படக்கூடியங்க. அதிக ஞாபக சக்தி உடையவர்களாகவும் ஒரு சில விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பாங்க. எப்போதுமே ரொம்ப விழிப்புணர்வோடும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடியங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. விரும்பியதை வெறியுடன் அடையக்கூடிய ஒரு தன்மையும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பார்ப்பதுக்கு ரொம்ப இன்னசென்ட் போல் இருந்தாலும் இவங்களுடைய காரியங்களை சாதிக்கிறதுல ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. பிடிக்காது அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தவங்களோட விஷயத்தில் பெரும்பாலும் மூக்க நுழைக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது கேலி கிண்டல் இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுடைய நண்பர்களோ உறவினர் வகையில் மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி அன்று பிறக்க இருக்கு. ஆடி மாதம் பிறப்பன்று சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்ல இருக்கிறார். மாத பிறப்பிலேயே பல கிரகங்களின் சஞ்சாரமும் கூட்டணியும் நடக்க இருக்கு. இதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, இதுநாள் வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க, உடல் ஆரோக்கியத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கூட படுக்கையாக இருந்தவங்க கூட சரியாகி நல்ல ஒரு எழுந்து நடமாடுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பாகவே இருக்குது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. இனிமேல் உங்களுடைய மனதில் இருந்த நீண்ட நாளாக உங்களுடைய மனதில் இருந்த கவலை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நல்லா தெளிவாக யோசிப்பீங்க. உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான திட்டமிடல் இந்த மாதத்தில் செய்வீங்க. அதன் மூலிமா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப மகிழ்ச்சிக்காக இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு
இருக்குது. அப்படி கூடுதலாக நீங்கள் உழைக்கிறதுனால வரவு சிறப்பாகவே இருக்குது. அதற்கு தகுந்த போல் விரைய செலவும் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே கொஞ்சம் செலவுகள் இந்த மாத கூடுதலாகவே இருந்துட்டு வருது. ஆடி மாதத்திலிருந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரப்போகுது. இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய செலவுகளும் ஒரு கட்டுக்குள்ளே வரப்போகுது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. இந்த மாதத்துலேருந்தே உங்களுடைய வருமானம் கொஞ்சம் படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்திட்டு வாங்க. செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஆடம்பர செலவு வேண்டாம். ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் இதுனா வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி உண்டாக போகுது. இதுனா வரைக்கும் தைரியமாக இல்லாதவங்க கூட இனிமேல் நல்ல ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. இழுபறியாக இருந்த ஒரு விவகாரம் கூட இந்த டைமு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. குருவின் பார்வையால் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஜூலை 21ஆம் தேதி சந்திர அஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள கருமாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். மிதுன ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ஆம் இடத்தின் அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையப்போகுது. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையப்போகுது. வேலையில் போதுமான வருமானம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இதுனா வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் கூட ஒரு சிலருக்குலாம் நஷ்டம் இருந்திருக்கலாம். தொழிலில் செய்யலாமா அல்லது க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற நிலைமையில கூட சிலர்லாம் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய சுறுசுறுப்பை அதிகரிக்கும். அதனாலேயே உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதிதாக திட்டமிடுவீங்க. அந்த புதிதான திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியும் வக்கரகப்படைந்து இருப்பதனால ஒப்பந்தங்களில் மட்டும் கொஞ்சம் கையெழுத்திடும்போது ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்திடுறது ரொம்பவும் நல்லது. குருவின் பார்வையும் 4, 6, 8 ஆகிய இடங்களில் உண்டாவதுனால உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இனி ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையும் சரியாக போகுது. இதனால் வரைக்கும் உங்களுடைய சந்தோஷத்தில் கூட ஒரு சில தடைகள் இருந்திருக்கலாம். அந்த தடைகள் எல்லாம் இனி விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல கரெக்டான டைமு நல்ல ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு ஜூலை 21, 22ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் தீரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வசந்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானம் இந்த ஸ்தானத்தெல்லாம் குரு பார்ப்பதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாக கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. இனி நீங்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. உங்களுடைய தாய்வழி உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் இந்த அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுக்கு அமைய போகுது. செலவுகளை மட்டும் கொஞ்சம்
குறைச்சி செலவு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. செலவுகள் அதிகமாக ஏற்பட போகுது இந்த மாதத்தில். அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் முக்கியம். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை 22ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள மாரியம்மன் கோவில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.